உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பன் தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் ராகி மாவை வச்சு செய்யக்கூடிய ராகி பன் தோசை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 3/4 கப் வெள்ளை ரவை சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 கப் அரிசி மாவு, 1/2 கப் ராகி மாவு இதையும் உள்ள சேர்த்துட்டு 1/2 கப் சாதம், நல்லா ஆறுன சாதம் இதையும் உள்ள சேர்த்துடலாம். 1/2 கப் தயிர், நார்மல் தயிர், ரொம்ப புளிச்ச தயிர் வேண்டாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி தோசை மாவு மாதிரி இருக்கணும். இது கூட 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். அப்போ தான் தோசை நல்லா சாஃப்டாக வரும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். இதை ஓரமாக வச்சுட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கருப்பு வெள்ளை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணினது இதையும் உள்ளே சேர்த்துட்டு ஒன்ஸ் வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். ஒன்ஸ் வதங்கினதும் 2 கொத்து கருவேப்பிலை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து லாஸ்ட்டாக பொடியாக நறுக்கின மல்லி இலை சேர்த்து ஒன்ஸ் கலந்துட்டு நம்ம இறக்கிடலாம். நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருக்கிற இந்த மாவில் இதை உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம். அடுத்து தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெயை சூடு பண்ணி எண்ணெய் சூடானதும் நம்ம இந்த மாதிரி ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம். ஒரு சைடு வெந்ததும் இந்த மாதிரி எடுத்து விட்டு திருப்பி போட்டு வேக வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலையும் நம்ம ஒன்றொன்னா ஊற்றி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இது தொட்டுக்கிறதுக்கு ஒரு கார சட்னி செய்யலாம். அதுக்கு 2 தக்காளி இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி 4-5 காஞ்ச மிளகாய், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் விடாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு அடுத்து ஒரு பேனில் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா வெடித்ததும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு இந்த ரெண்டும் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கொதி வந்ததும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளோட பன் தோசையோடு இதை சர்வ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான ராகி பன் தோசையும் கார சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.